வணக்கம் வீவர்ஸ். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதி வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம் முடிவடைய போகின்றது. இது முதல் புத்தகமாக வெளிவர உள்ளது. பேக்கிட்ரம் டேல்ஸ் நிறுவனத்தார் 12 ஸ்கந்தங்கள் கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்தை 3 புத்தகமாக வெளியிட இருக்கிறார்கள். இதனை வாங்கி படித்தும் மகிழலாம், மற்றவர்களுக்கு பரிசாகவும் வாங்கி அளிக்கலாம். நன்றி. முன்பதிவு செய்து கொள்ளலாம். தற்போது ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 30 காண்போமா? அதஸ்வம் ருஷி முக்கியேபியோ யதா சீலம் யதா ருசி ஆத்யஜா பரிதேஹ்யத்ய விஸ்த்ருணிகிய சௌபுவி. பிரம்மதேவர் கர்த்தமரிடம் 9 பெண்களின் மனநிலை மற்றும் ரசனைக்கு ஏற்றபடி அவர்களை முதன்மை பெற்ற முனிவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க சொன்னார். மேலே குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் யதாசீலம் யதா ருசி, இதில் யதாசீலம் என்பது மனநிலைக்கு ஏற்றபடி, யதா ருசி என்பது ரசனைக்கு ஏற்றபடி என்ற பொருள்படி கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய 9 மகள்களையும் கர்த்தம பிரஜாபதி பெண்களின் மனநிலை மற்றும் ரசனைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு உரிய முனிவர்களிடம் ஒப்படைக்க நினைத்தார். இதுவே ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் கலையாகும். ரசனையும் குணமும் ஆணுக்கும் பெண்ணிற்கும் வேறுபட்டால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. அதனால்தான் திருமணத்திற்கு முன்பு ஜோதிடம் பார்க்கும் வழக்கம் இருந்து வருகிறது. இதில் ரசனை, குணம் இவற்றை பார்த்து அறிந்து அவை பொருந்தினால் மட்டுமே திருமணம் செய்யப்படுகிறது. ஜோதிட கணக்கில் ஒருவர் தெய்வ குணமா அசுர குணமா என்பதை அறிந்து கொள்கின்றனர். இவை அனைத்தும் மைத்ரேயரால் விதுரருக்கு சொல்லிக் கொண்டு வரப்படுகிறது. விதுரரே, பிரம்மதேவர் கிளம்பி சென்ற பிறகு தன்னுடைய 9 மகள்களையும் 9 சிறந்த முனிவர்களிடம் ஒப்படைக்க தயாரானார் கர்த்தமர். கர்த்தம முனிவர் தன் பெண் கலாவை மரீசியிடமும் மற்றொரு பெண் அனுசூயாவை அத்திரியிடமும் ஒப்படைத்தார். ஸ்ரத்தாவை அங்கீரச முனிவரிடமும், கவிர்புவை புலஸ்தியரிடமும், கதியை புலகரிடமும், கிரியாவை கிரதுவுக்கும், கியாதியை பிரகுவுக்கும், அருந்ததியை வசிஷ்டருக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றோரை வணங்கிவிட்டு தங்கள் கணவருடன் கிளம்பிச் சென்றனர். தேவர்களின் தலைவனான பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ விஷ்ணு பூமிக்கு இறங்கி வந்திருக்கின்றார் என்பதை உணர்ந்த கர்த்தமர் கபிலரை தனி இடத்தில் அணுகி பேசத் தொடங்கினார். கர்த்தமரின் துறவு. உங்கள் பக்தர்களின் மதிப்பை எப்பொழுதும் அதிகரிக்கும் பகவானே, நீங்கள் உங்கள் வார்த்தையை செயல்படுத்தவும் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றவும் என் வீட்டிற்கு வந்து உள்ளீர்கள். என் அன்பு பகவானே, நீங்கள் எண்ணற்ற வடிவங்கள் பெற்றுள்ளீர்கள். பகவான் ராமச்சந்திரமூர்த்தியின் சிறந்த பக்தராகிய அனுமான், லட்சுமியின் கணவராகிய நாராயணரும் சீதையின் கணவராகிய ராமரும் ஒருவரே என்பதை உணர்ந்திருந்தும் அவற்றை பொறுத்தவரையில் ராமரின் வடிவத்தையே விரும்பினார். அதுபோல சிலருக்கு கிருஷ்ணரின் வடிவம் மிகவும் பிடிக்கும். கண்ணா கிருஷ்ணா என்றாலே அது கண்ணனை மட்டுமல்லாமல் ராமர், நரசிம்மர், வராகர், நாராயணர் முதலிய எல்லா வடிவங்களையும் குறிக்கும். அன்பான பகவானே, சிறந்த முனிவர்கள் எல்லாம் முழு உண்மையை புரிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள். மெய் அறிவுடைய புகழில், அறிவில், ஆற்றலில் முழுமை பெற்றவர் தாங்கள். அதனால் நான் தங்களின் திருவடிகளை நான் சரணமடைகின்றேன். இன்று உங்களிடம் சில விஷயங்கள் கேட்க வேண்டும். தாங்கள் ஒருவரே பரம புருஷ பகவானாக ஆவீர். என் தந்தை எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விட்டேன். என் தந்தையிடம் எனக்குள்ள கடன்களில் இருந்து நீங்கள் என்னை விடுவித்து விட்டீர்கள். அதனால் தாங்கள் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடும்ப வாழ்வை துறந்துவிட்டு இந்த ஜட உலக புலம்பலிலிருந்து விடுபட்டு எப்போதும் உங்களை என் மனதில் நினைத்து கொண்டு சந்நியாசத்தினை பெற்றுக்கொண்டு இந்த மண்ணுலக குடும்ப வாழ்வை துரத்தல் வேண்டும் என்று கேட்கிறார். பரம புருஷ பகவானாகிய கபிலர் கூறினார், முனிவரே, நான் உங்களுக்கு மகனாக வருவேன் என்று முன்பே கூறி இருந்ததால் அந்த உண்மையை நிறைவேற்ற நான் இறங்கி வந்தேன். அவசியமற்ற மண்ணுலக ஆசைகளின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட விரும்புபவர்களால் தன்னை அறிந்து கொள்ளுதல் மிகவும் கடினம். தன்னை அறிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமானதாகும். தன்னை அறிதல் என்பது நான் உடல் அல்ல, ஆத்மா என்பதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். தன்னை அறிதலில் மிக உயர்வாக மதிக்கப்பட்ட ஒன்றான சாங்கிய தத்துவத்தை சிறப்பாக விளக்கவே நான் அவதாரம் எடுத்துள்ளேன். தன்னை உணர்தலாகிய இந்த வழி புரிந்து கொள்ள கடினமானது. இது காலப்போக்கில் மறைந்தே போயிற்று. மனித சமுதாயத்திற்கு இந்த தத்துவத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தவும் விளக்கவும் கபிலராகிய இந்த உடலை நான் எடுத்துள்ளேன். என்னுடைய முழு சம்மதத்தின் பேரில் நீ என்னிடம் உன்னுடைய எல்லா செயல்களையும் ஒப்படைத்து விட்டு உன் விருப்பப்படி செல்வாயாக. வெல்ல முடியாத மரணத்தை வென்று நிலைத்த வாழ்வுக்காக என்னை வழிபடு. சாங்கிய தத்துவத்தின் நோக்கம் ஒருவன் உண்மையான வாழ்வை விரும்பினால் பக்தி தொண்டில் அல்லது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட வேண்டும். பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுதல் என்பது எளிதான செயல் அன்று.
உண்மையில் பிறப்பு இறப்பு இந்த ஜட உலகுக்கு தான், நம்முடைய ஆத்மாவிற்கு அன்று. ஒருவன் பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவனால் இந்த பிறப்பு மற்றும் இறப்பில் இருந்து விடுபட முடியும். பகவான் இதையே கீதையிலும் கூறுகிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவா ஆத்மானாம் மத் பராயண. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், உனது மனத்தை எப்பொழுதும் என்னை பற்றியே சிந்திப்பதிலேயே ஈடுபடுத்தி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. என்னில் ஆழ்ந்து ஈடுபட்டு நிச்சயமாக நீ என்னிடமே வந்து அடைவாய். என்னுடைய பக்தனாயிரு, என்னை வழிபடு என்று கூறுகிறார். என் அன்னைக்கும் ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான இந்த அறிவை நான் வழங்குவேன். அவள் தன்னை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த மண்ணுலகில் எல்லா அச்சத்தில் இருந்தும் விடுபடுவாள். கபிலரின் இந்த வார்த்தைகளுக்கு பிறகு கர்த்தமர் கபிலரை வணங்கி நல்ல அமைதியான மனத்துடனே காட்டிற்கு புறப்பட்டு சென்றார். மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தையும் மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து கூறி, ஒவ்வொருவருடைய மனமும் கிருஷ்ண உணர்வில் இருந்து கொண்டு பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவர்கள் குழப்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். அவர்களுக்கு ஆன்மீக பாதையை பகவானே வகுத்து தருவான். இச்சாத்வேஷ விஹீனேன சர்வத்ர சமசேதசா பகவத் பக்தியுக்தேன பிராப்தா பாகவதி கதிகி. இவ்வாறு எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுபட்டு எல்லா நிலையிலும் சமமாக இருந்த கர்த்தமர் பக்தி தொண்டினை செய்து பகவானை சரணடைந்ததால் இறுதியாக பகவானிடம் திரும்பிச் செல்லும் வழியை அடைந்தார். பகவத்கீதையில் பகவான் குறிப்பிட்டது போல் பக்தி தொண்டால் மட்டுமே ஒருவன் பகவானை புரிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டின் சிறப்புகள் என்ன? இதை பற்றி மைத்ரேயர் விதுரருக்கு என்ன கூறுகிறார் என்பதை அடுத்த பகுதியில் காண்போமா? நன்றி, வணக்கம்.